அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஜாஜ் அப்படின்னு நிறுவனம் வந்து அவங்களோட 2019க்கான பஜாஜ் டம்னர் அப்படின்ற ஒரு பைக் வந்து பாத்தீங்கன்னா பல அப்டேட்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. இதை பத்தின சில தகவலா வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பஜாஜ் நிறுவனத்திலே வந்து ஒரு பெரிய பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் டம்னர் அப்படின்ற ஒரு பைக் பத்தி சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக்காவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா 2019க்கான பஜாஜ் டம்னர் அப்படின்ற பைக்கை வந்து இந்தியா லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பரவிட்டு இருந்தது. அதுக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா அதை உறுதி செய்யும் விதமா வந்து இப்போ பஜாஜ் வந்து அவங்களோட 2019க்கான பஜாஜ் டம்னர் அப்படின்ற பைக்கை வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து பல அப்டேட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜின்குள்ள வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ஷாப்ட்ல இருந்து டபுள் ஓவர் ஹெட் கேம்ஷாப்ட்ல வந்து இன்ஜின்ல வந்து மாத்திருக்காங்க. இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா இன்ஜின்குள்ள ஒரு மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி ஒரு தனித்துவமான வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான வீடியோ வந்து தனியா வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த டபுள் ஓவர் ஹெட் கேம்ஷாப்ட் மூலமா வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால வந்து நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த டாமினரோட பிஹெச்பி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் டாமினர் பைக்ல வந்து 35 பிஹெச்பி இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா 39 பிஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வண்டியோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது அதே 28 Nm டார்க் தான். அடுத்து வேற என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இருந்த பஜாஜ் டம்னர் அப்படின்ற பைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ லான்ச் பண்ண 2019க்கான பஜாஜ் டம்னர் அப்படின்ற பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சஸ்பென்ஷன் பொறுத்தவரை கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இதே ரியர் வீல்ல பார்த்தோம் அப்படின்னா ரீடியூன்டு மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் டம்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி, அதாவது வண்டியோட ஹேண்டில் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பெட்ரோல் டேங்க் மேலே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பெர் லிட்டர் அப்படின்ற மாதிரி வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கியர் இண்டிகேஷன், ட்ரிப் மீட்டர் இதெல்லாம் வந்து செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலர் பொறுத்தளவில் புதிய 2 கலர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. பிளாக் அண்ட் கிரீன் அப்படின்ற 2 கலர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாஸ்ட் பொறுத்தளவு வந்து ட்வின் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வெளியேற சவுண்டு வந்து கொஞ்சம் லவுடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சில அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் டம்னர் அப்படின்ற பைக்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து அவங்க மெக்கானிக்கலா வந்து எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணல. அதே 373 cc தான் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இதோட பேஸ் மற்றும் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 39 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 28 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 182 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 13 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது 6 கேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயில் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வந்து எல்இடி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 150 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 20 to 25 km/லிட்டர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இருந்த பஜாஜ் டம்னர் அப்படின்ற பைக்கோட விலையோட 2019க்கான பஜாஜ் டம்னர் அப்படின்ற பைக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கே வந்து 12,000 வரையும் வண்டியோட விலை வந்து அதிகமாகுது. இதே வந்து ஆன்ரோட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு வந்து 2,05,000 இருந்து 2,10,000 வரையும் கூட வண்டியோட விலை வரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல் நம்ம தமிழ் மூலத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.